வணக்கம். குருவே சரணம். லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல அசுபர்கள் இருந்தால் அவர் என்ன செய்வார்? 5ஆம் பாவத்துல அசுபர்கள் இருந்தா பொதுவா சிரமத்த குடுப்பாருங்கிறது விதி. ஆனா விதிவிலக்குங்கிறது அந்த 5ஆம் பாவத்தில் உள்ள அசுபரை குரு பகவான் தனது 5வது விசேஷ பார்வையாலோ அல்லது தனது 9வது விசேஷ பார்வையாலோ பார்வையிட்டால் அந்த சிரமங்கள் தவிடுபொடியாக்கப்பட்டு நடுத்தர வயதிற்கு மேல் அவள் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவார். பல்வேறு ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். ஜோதிடத்துல எந்த அளவுக்கு விதிகள் இருக்கோ அந்த அளவுக்கு விதி விலக்குகளும் உண்டு. நாம ரெண்டையுமே பார்க்கணும். உதாரணமா துலா லக்னமா இருந்து 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்து மிதுனத்தில் இருந்து குரு தன்பது 9வது பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்தால் சிறிய வயதில் பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்றிருப்பார். நடுத்தர வயதிற்கு பிறகு அவர் பூர்வீகத்துக்கே வந்து விடுவார். உள்ளூரிலேயே இருப்பார். பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வருவார். குருவின் பார்வை மிகுந்த யோகத்தை அவருக்கு கொடுக்கும். மிகப்பெரிய தனவந்தனாக மாற்றும். இதை நான் பல்வேறு ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். எனவே 5ஆம் பாவம் என்பது அந்த இடத்தில் அசுபர்கள் இருந்தாலும் குரு பார்வையிட்டால் அந்த 5ஆம் பாவத்தில் உள்ள அசுபரின் தோஷத்தை நீக்கிவிடும். விதிகளையும் விதி விலக்குகளையும் கவனித்து உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பண்டிட் என்ஜிபி.